gamblers. Don't you agree with me, my dear child? I know you always agree with me. And we have important business to transact. Business transaction? That too on this day, while the whole town makes holiday here. So, son, it seems like you have private matters to discuss with your husband. I'll come tomorrow. No, don't leave me here. Sorry, go. I haven't said don't leave me now. I know. Mr. Radhika is not short-tempered like you. He can live better than you. You see, my darling, our neighbors are not as simple and obliged. And what do you think of us? You are making me mad. Not even hearing a single word if I speak. You liar, you cheat, you villainous plotter. Always plotting with an idiotic lawyer. You hear me? Leave my side before I do an injury. Oh, help me from this mad dog. Second team. Big fair, good fair. Fair from the green, Dr. Puchario. What is your problem? I am your man. I want to approve my voice tongue. He's attacking me with the toughest of words. What, Mr. Charles? We possess remedies to loosen them, but none to bind them. I pray you offer me peace again. Ha! There's only one remedy for your discomfort. We can make you deaf. Was it possible? We have a special liquid for such a cause. It is not freely there. Chops. All is blissful silence. Let me write your name, great surgeons. Wishing you good luck, sir. Fourth team. I like to quote one of such incidents in my life. I was reading in 5th standard in line school. One day on my way to school, I thought of visiting my father who was working at Soilpatti. Lo and behold, without informing anyone, I started walking towards Soilpatti. Lo and behold, I lost my way and started crying. You might get completely lost your senses. I agree with you, my dear. You a liar, you cheat, you trickster, Judah. Oh God, help me. Oh God, help me. Oh God, oh Anne is crying. So there's something serious. I think the situation doesn't need positive answers. It's better to tell her the truth. And I don't hear anything you say. I enjoy blissful silence. I become deaf with the help of the surgeons. What? You become deaf? How do you
இல்லை மழை வந்து கேட்கட்டும் மழையை இசை மழையால் நனைத்திடுவோம் நாங்கள் துளியெடுத்தால் வானத்திற்கே துணை கொடுங்கள் நீங்கள் வாக்குகள் வாங்கி கேட்குமே என் நாட்டத்தில் நின்றதும் போக்குமே மழை சென்றும் நீரும்
என்கிறார்கள். நான் விரும்பும் கவிஞன் பாரதியே 3 காலங்களையும் தன் பாடல்களில் கொண்டு வருகிறான். தமிழுக்கு மரியாதை இல்லாத காலத்தில் தமிழின் இயல்பை வியந்து பாடினான். தேசிய ஒருமைப்பாடு பற்றி முன்னோடியாக நின்று சிந்தித்தான். எதிர்காலத்திற்கான தேசிய பொருளாதாரத்தை தெளிவாக விளக்கினான். எந்த காலத்திற்கும் அவன் கவிதை பொருந்துவதாகிவிட்டது. ஆகவேதான் இன்றும் நிலைத்து நின்று விட்டான் எம் கவிஞன் பாரதி. அடிமை இருளில் அலலுற்ற போது என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று அமுத அன்னை கை விலங்குகள் போகும் என்று ஏங்கினான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றோர் பின் வேறொன்று கொள்வாரோ என்று வெகுண்டான் எம் சுதந்திர கவி. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கனவு கண்டான். இத்தாய்மொழியை இத்தாய் திரு நாட்டை தன் உயிரினு மேலாக நேசிக்கின்றான். ஒரு செல்ல குழந்தையை தாய் கடிந்து கொள்வதைப் போல சமுதாய சீர்கேடுகளை ஈடுத்துரைக்கின்றான். சாதி கொடுமைகள் வேண்டாம், மக்கள் அத்தனை பேரும் நிகராம். இடம் பெரிதுண்டு வையத்தில் இதில் ஏதுக்கு சண்டைகள் செய்வீர் என்று ஒற்றுமை போங்க பாடுகிறான். என்ன சொல்லியும் கேளாத இச்சமுதாயத்தை கண்டு நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் முடியாமோ. நெஞ்சு பொறுக்குதில்லையே, இதை நினைந்து நினைந்திடும் வெறுக்குதில்லையே. கஞ்சி குடிப்பதற்கிலா அதன் காரணங்கள் இவையும் அறிவுமிலார். கண்ணிலா குழந்தைகள் போல பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். கற்றோர் மட்டும் படித்துணரும் கவிதையை பாமரரும் படித்துணரும் விதத்தில் மறுமலர்ச்சி உண்டாக்கிய முதற் கவிஞன். அவரை பின்பற்றி இன்று பல கவிஞர்கள் தோன்றுகிறார்கள். பாரதியின் கவிதைகளை படித்து அவன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உணர்த்தோமானால் நமக்கு செல்வம், இளமாண்பு, சீர்திறப்பு, நற்கீர்த்தி, கல்வி, அறிவு, கவிதை, தெய்வ யோகம், தெளிந்த ஞானம், ஒளிசே நலன்களுக்கும் பாம்புக்கும் வந்துவிட்டது. பாம்பு அவதாரம், பள்ளி அவதாரம் எடுக்கிறீங்கன்னு சொல்லாம போனாயே. சரி, உனக்கு என்னதான் வேணும்? நானும் எவ்வளவு நாளா கேட்கிறேன். ஓ, பட்டுப்புடவையா? பொங்கலுக்கு வாங்கி தரலாம் என்று தங்கள் மனைவியோடு வந்தாலும் நீ சாரா ஒன்று உருத்திக்கிட்டு போயிட்டாங்க. அதை விட்டுட்டு வேற ஏதாவது கடை அதுதான் வேண்டாம். சுவாமி, பூவுலகில் ஏதோ டிஸ்கஸ் தெரியாமே. சாரியாவது பூரியாவது வாசலில் ஏதோ மோசம் கேட்கிறதே, என்னவென்று அறிந்து வா. எல்லோரும் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். என்னவென்று தெரியவில்லை. யாருங்கே? அவர்களை வரச்சொல். லட்சுமி, நீ சற்று விலகி. நாரதன் பார்த்தால் ஏதோ சினிமா காட்சி நடக்கிறது என்று 7 லோகத்தில் பரப்பிடுவான். இன்று என் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே சொல்ல வருகிறார். இதோ பிரச்சனை போல். இச்சமயத்தில் நாம் அருகிலே உட்கார்ந்து குடும்ப விஷயம் பேசினால் அல்லல் படுகிறோம். இங்கே மாடாய் அரங்கனுக்கு லவ்வு கேடா என்று வாணி கூஸ்டெழுதி விடுகிறார்கள். நகர்ந்து எப்படி எல்லாம் பயப்பட வேண்டியிருக்கிறது. யாம் இருக்க பயமே. அது என் மருமகளின் சுலோகம் அச்சே. சரி, பயமே யாம் இருக்க. நாரதரே, ஏதேனும் கலகமா? ஒண்ணுமில்லைக்குன்னா கலவரம். நாரதா, நீயா பேசுகிறாய் கலவரம் என்று? என்ன எனக்கு டப்பிங் வைதா பேசும். இந்த கலவரம் பிரபு, பூனாத்தில் உள்ள பொய், கொலை போன்ற தீய பாவங்கள் பெருகிவிட்டன. அது தெரிந்த விஷயம் தானே. கலியுகம் என்றால் அப்படித்தான் இருக்கும். அதற்காக எப்படியா? பேங்க் என்று போட்டிருந்தால் போதும், உடனே கொள்ளை. பிளட் பேங்க் இருந்தாலும் பார்ப்பதில்லை. அடுத்த போதும், அடுத்த மினிமம் 6 கொலை. அதான் பூலோகத்தில் லேடியாவரம் பெருகிவிட்டன. ஓஹோ, இன்னும் ஷேவ் பண்ணிக்கிறாங்களா? அதான் இல்லை. அப்பாவிடம் ஜேப்படி அடிக்க நேடு ஒரு கருவி. அது மட்டுமல்ல பிரபு, பூலோகத்தில் சர்ச்சுகளின் எல்லாரும் தலையும் ஒரே மொட்டையாக காட்சியளிக்கிறார்கள். ஆஹா ஆஹா, என்ன பக்தி! என் திருப்பதியில் சென்று காணிக்கையில் தீர்ப்பார்கள். தவறாக புரிந்து கொண்டீர்கள் பிரபு. பூலோகத்தில் ஹனுமான் வாள் மாதிரி கியூவில் கேஸ்கள் நிமிடத்திற்கு நிமிடம் தீர்ப்பு சொல்லி மண்டை சொரிந்து மொட்டையாகிவிட்டார்கள். பொறுத்தது போதும்.
வேண்டிய எல்லா காரியத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். நானே செய்ய சொல்கிறேன். சார், இங்கே கூட அந்த ரெக்கமெண்ட் செய்தனா? அண்ணே, பூனாத்தில் உள்ள பொய், கொள்ளை, கொலை போன்ற தீய சக்திகளை தங்கள் பதியின் சக்தியால் ஈர்த்து இங்கு கொண்டு வந்து குடத்தில் கொண்டு மூடி விடுவோம். அல்லற்பட நேரிடும். அதற்கு நாங்கள் அஞ்சவில்லை. துன்பப்பட நேரிடும். அதற்கு நாங்கள் துணிந்து விட்டோம். இதுதான் உனது இறுதி முடிவா? ஆமா, இதுதான் எங்கள் குருதி முடிவு கூட. வேண்டாம் வேண்டாம், இங்கே குருதி சிந்த வேண்டாம். உங்கள் விருப்பப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீய சக்திகளை குடத்தில் அழைத்து விடுகிறேன். ஆபத் பாந்தவா, வர வர தேவலாவும் பூலாவும் மாதிரி ஆகிவிட்டது. இப்பொழுது உங்களுக்கெல்லாம் திருப்தி தானே? உணவு கொண்டு ஏற்கனவே உங்களுக்கு தொண்டை வலி நான் உணவு கொண்டு கடவுளுக்கு குடகரன் வாழ்க, மாங்கொடுத்த பரந்தாமன் வாழ்க, குடும்ப கொண்டு கடவுளுத்த குடகரன். சத்தினில் எல்லா கோஷங்களும் எனக்கு புரியுதுதானே? அதுதான் பூலோக ரம்பன் இல்ல ரம்பன் பேர். இது சினிமா ரசிகன் தாரக மந்திரம். இது எங்கு வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். சிலுக்கு சிலுக்கு சிலுக்கு, சீக்கிரம் கால அமுக்கு. வெள்ளை அடியும். அது இருக்கட்டும், இப்ப என்ன ஏன் கேளுங்க? முதல்ல மானத்தே சொல்லுங்க. டெய்லி உங்க பக்கத்துல பணம் குறையுதே யாருக்கான்னு கேட்டுட்டே இருப்பீங்களே, அதெல்லாம் யாருலங்க? நான் தாங்க. ஆமாங்க, நீ காலையில உங்க பக்கத்துல தான் பணம் எடுத்தேன். நீ ஏன் என் பஸ்ல இருந்து பணம் எடுக்கலாம்? உங்க வீட்டுல சீர் ஒண்ணுமே செய்யலையே, அடிக்கடி கேப்பீங்களே, அதனாலதான் உங்க பதில பணம் திருடி எங்கம்மா காலம் கொடுத்தாங்க, எங்கம்மா பத்திரம் கொடுத்தாங்க, ஒவ்வொன்னா காமிச்சால உங்க பணம் தாங்க. அதனால பெண்ண இருக்கும். இதெல்லாம் எல்லா மனைவியும் செய்யறது தானே. எங்க அம்மா ஒரு இடத்துல இப்படிதான் எங்க அப்பா கையில இருந்து பணம் திருடினாங்க. இது பெண்ணுக்கே ஒரு தனி குணம் அல்லவா? என்னங்க, நீங்க பையன் வேணுங்க, பையன் பாக்குறாங்களே. பையனா? அதாங்க, பொண்ணு பாக்குறது அந்த காலம், பையன் பாக்குறது இந்த காலம். அதுக்கு பத்தனை வாங்கணுமே. பையன் லட்சணம் இருந்தா பச்சனை வரையா? அப்பா அப்பா, நான் மன்னிக்கிறேன்ப்பா. என்னடா நீ ஏன் அப்படி தாய் சொல்ல கட்டாதே சொல்லுவீங்களே, கட்டி விட்டேன்ப்பா. புரிய முடியாது சொல்லு. கண்ட சினிமா பார்த்து கட்டாதேன்னு அடிக்கடி அடியில சொல்லுவீங்களே, காலேஜ கட்டடிச்சுட்டு மார்னிங் ஷோ மேட்னி ஷோ போயிட்டு இருந்தோம்ப்பா. புத்தி வந்துடுச்சு, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பா. டேய், விவரம் தெரியாம இருக்கே. சினிமாவோட படிப்படம் முக்கியம். ஈவினிங் ஷோ நைட் ஷோ கூட போயிட்டு வா. அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. நானும் ஒரு இடத்துல இப்படிதான் சினிமா பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, அது கற்பம் வந்தாலும் வந்துருச்சு. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அப்படி என்ன திராம பண்ணிட்டீங்க? நேத்து ஆபீஸ் கேம்ப் போறேன்னு இல்ல? நீங்க உனக்கு காரணமா விளையாடிய பண்ணீங்க? இல்ல, ஆபீஸ் டைம் மறுபடியும் ஆபீஸ் போயிருக்கேன். அதனால இப்ப என்னங்க, இப்ப என்ன குடிமொழி போச்சு? அவளு என்ன பொண்ணு தானே, அவ ஆசைப்படுறா கூட்டி கேட்டீங்க, அது என்னங்க தப்பு இருக்கு?